எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கேன். அந்த பதிவுகளுக்கு கீழே எல்லாமே கொஞ்சம் தப்பான கமெண்ட்ஸ் தான் வரும். இதே ஆண்கள் அரசியல் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர கமெண்ட்ஸுக்கும், பெண்கள் அரசியல் பத்தி பேசும்போது அவங்களுக்கு வர கமெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது எதிர்கட்சியா கூட வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கட்சி இப்ப ஆளுங்கட்சியா வந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதிருப்தி தான். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அதிருப்தியை சில பேர் நாகரிகமான முறையில வெளிப்படுத்துறாங்க, சில பேர் தங்களோட வக்ர புத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் பத்தி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் உங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான், நேர்ல அரசியல் பத்தி விவாதம் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட் பண்றது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு யாரால பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அதாவது இதெல்லாம் எதோட வெளிப்பாடு அப்படின்னா அரசியல் வரலாறு எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு யாரால பேர் வந்துச்சுங்கிறதும் தெரியும், தமிழ் வருஷப்பரப்பு தை ஒண்ணு இல்ல சித்திரை ஒண்ணுதான் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், தை ஒண்ணுதான் தமிழ் வருஷப்பரப்புன்னு யாரு சொன்னாங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுருங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும்.